அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக மிடில் ஈஸ்டில் திடீர்னு ஈரான் மிகப்பெரிய ஒரு மிரட்டலை விடுத்திருக்காங்க. யுஏஇ தொடர்பு இதுக்கப்புறம் எங்களுக்கும் ஈரானுக்கும் தொடர்பே கிடையாது, நாங்கள் தொடர்பு எல்லையிலேருந்து துண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு சிரியாவுக்குள்ளார இஸ்ரேலினுடைய இராணுவத்தை அனுப்பி ஒரு 3-4 பேரை டப்புன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் ஒரு சில இடத்துல நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஈரானுடைய முக்கிய தலைவர் ஈராக்கில் விசிட் பண்ணியிருக்காங்க. ஹவுதிகள் கொடுத்த அறிவிப்பு என்ன? ஆல்மோஸ்ட் போர் நிறுத்தம் முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொடியை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்களே. இதெல்லாம் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 முக்கிய ஜலசந்தியில் எவ்வளோ கப்பல் போகுதுன்றதை பார்த்துடலாம். ஒன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், இன்னொன்று பேபிள் ஆஃப் மேடம். இந்த 2 பகுதியில் கப்பல் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நேற்று லாஸ்ட்டு 18 ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா 10 கப்பல் போயிருக்கு. 16 ஆகஸ்ட் ஒரு 3 ஈரானுடைய கடுமையான மிரட்டல் இருந்தது, பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ 10 கப்பல் இருக்குது. ஆனால் பேபிள் ஆஃப் மேண்டப்பில் ஓரளவுக்கு 46 கப்பல் போகுது. சவுதி கப்பல்களை தவிர்த்து பெரிய அளவுக்கு போகுது. நேற்று இரவு நேரத்தில் திடீரென்று ஒரு 2 பேலிஸ்டிக் ஏவுகணைகளோ சம்திங் ட்ரோனோ தாக்கல் நடத்தினாங்க. பட் யுஏ என்ன பண்ணிட்டாங்க, நான் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோம் சொல்லிட்டு 2 கண்டனத்தை போட்டாங்க ஈரானுக்கு கண்டனம் போட்டு அதுக்கப்புறம் யுஏஇ ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவங்க சொத்துக்கள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஏற்றுமதி இறக்குமதி அத்தனையும் நாங்கள் முறிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு காரணமே இருக்குது. யுஏஇனுடைய லிங்க்டு டேங்கர் கப்பல் ஒன்று ஹமரா அப்படின்ற ஒரு கப்பல் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் கடத்திட்டு போயிட்டாங்க. நேற்று கடத்திட்டு போயிட்டு இன்னும் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. அப்போ 2 ட்ரோன் தாக்குதலோ இல்லை ஏவுகணை தாக்குதலோ நிகழ்த்தியிருக்காங்க. 2வது கப்பலை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படின்னும் போது யுஏஇக்கு அந்த கொஞ்சம் கோபம் இருக்குது. அந்த கோபத்தின் அடிப்படையில் அவங்களுடைய சொத்துக்களை முடக்க போகிறோம், முழுமையாக நாங்கள் தடை விதிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு ஒரு தகவல் திடீர்னு அங்கேருந்து அரசல் புரசலாக பரவுது. ஐயா, இதற்கு முன்பு இந்த தற்காலிக பேச்சுவார்த்தையில் நீங்கள் தான் பெரிய அளவுக்கு நிதிகளை விடுவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க ஈரானுக்கு. அதுதான் ஈரானுக்கு பக்கபலமாக இருந்ததா அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு யுஏஇ தரப்புலேருந்து இல்லை, அப்படி நாங்கள் எந்த ஃபண்டுமே ரிலீஸ் பண்ணல, நாங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டும் நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. இந்த பரபரப்பான குற்றச்சாட்டுக்கு மத்தியில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பஹாகி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாக்குதல் நாங்கள் நிகழ்த்தவே இல்லை, எங்கனாலும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறோம், இட்ஸ் எ ஃபால்ஸ் ஃப்ளாக், நாங்கள் ஏன் திடீர்னு யுஏஇ மீது தாக்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யுஏஇ 100% அடித்து சொல்கிறாங்க அந்த பகுதியிலேருந்து தான் வந்ததுன்றாங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. கடந்த 2-3 நாட்களாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இடத்தின் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு எண்ணெய் டேங்கெல்லாம் கொண்டு போவாங்க அங்கே ஒரு இடத்துலையும். அப்புறம் அங்கே பேக்டு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, மொத்தம் ஒரு 3 இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க. கேட்டால் ஈரான் நாங்கள் இல்லை, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. ஈராக்கில் அடுத்த நாளே யுஏஇ மீது தாக்கல் நடக்குது. யுஏஇ பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ஆனால் இவங்க ப்ராமிஸாக நாங்கள் கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. ஆனால் யுஏஇ நாங்கள் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது பரபரப்பு நம்பர் 1. இது ஃபஸ்ட்டு சம்பவம். 2வது சம்பவம் என்னென்னா, நேற்று இஸ்ரேல் அங்கே முக்கியமான நிலைகள், அதாவது துருக்கி பெரிய அளவுக்கு உதவி செய்வாங்கன்ற கோணத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தின் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, துருக்கி ஆயுதங்களே இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எங்களுடைய செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணுறாங்க துருக்கி, தேவைப்பட்டால் தாக்கல் நடத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருப்போம்ன்றமா சொன்னாங்க. அதை திட்டவட்டமாக மறுக்கிறாங்க, துருக்கி முழுமையாக மறுக்கிறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் அதாவது குவானிட்டாரா ப்ரோவின்ஸில் திடீர்னு 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய இராணுவம் சும்மா சவுண்டாக கடன்னு உள்ளே நுழையிறாங்க. 5 பேர்த்த தூக்கிட்டு வராங்க அங்கேருந்து.
ஏன்னா சந்தேகத்துக்கு இடமான ஒரு சில ஆதாரின் அடிப்படையில் ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லை பகுதியில் வைக்கிறாங்கன்ற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் அமெரிக்கா ஓடி வந்து, ஏன்பா இங்கே ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லை கடந்து உள்ளே போயிட்டு இப்படி தூக்கிட்டு வரலாமா, ஏன்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஏற்படுத்துகிறேன்றாங்க. சரி, இப்போ சிரியாவுக்குள்ள ஒரு பக்கம் அமைதி ஏற்படுத்தினாலுமே லெபனான் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதான்றா குறையில. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, லெபனான் தாக்குதல் கூட பெரிய முக்கியம் இல்லை, காசாவில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்திருக்கு, அவங்க போலீஸ் ஹெட் குவார்ட்டர் ஒன்று இருந்திருக்கு, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய போலீஸ் கமாண்டர் ஃபட்டா அல் சஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி உமன் போலீஸ் கமாண்டர் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக போலீஸ் கமாண்டருங்களில் 7 பேர்லேருந்து 8 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதனால் காசாவுக்குள்ளே அந்த பரபரப்பு வந்து பெரிய அளவுக்கு தொற்றி கொண்டிருக்குது. இது சம்பவம் நம்பர் 3. சம்பவம் நம்பர் 4, ஈரானில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் ஈராக்குக்கு போகிறாரு. பெரிய ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்குறாங்க. 2020 பாக்தாத் பக்கத்தில் ஈரானுடைய ஐஆர்ஜிஎஸ்னுடைய தலைவர் சுலைமானி அவர்களை ட்ரோன் தாக்குதல் மூலிமா கொண்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சிலை ஒன்று நிறுவனாங்க சுலைமானியான்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில். அந்த இடத்துல அவருக்கான அந்த இடத்துல தான் போய் பேட்டியும் கொடுக்குறாரு. அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் இனி கல்ஃப் நாடுகள் வந்து ஓங்கி வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டு சக்திகள் யாரும் தலையிடாதவாறு இனி கல்ஃப் நாடு ஃபுல்லாகவே ஈரானை பின்தொடர்ந்து பெரிய அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அது இல்லாமல் ஈராக்குக்குமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன் தேவையில்லாமல் மற்றவங்க ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறீங்க, அப்படி விதித்தோம் அப்படின்னா நம்ம நாடு வந்து கொஞ்சம் பலவீனமாயிடும், அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு லைட்டாக அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க யார், சாதாரண ஆள் இல்லை. உடனே அவங்க இந்த சந்திப்பில், சரி இவ்வளோ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல, ஈராக் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஈராக்குடைய பொருளாதாரம் வளரணும்னு நினைக்கிறீங்கல்ல, எங்களுக்கு ஏன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் எங்கள் கப்பல் போகிறதுக்கு நீ ஏன் வழி விடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் காலிபஃப் அவர்கள், சிம்பிளாக கேட்டாங்க, இவ்வளோ எங்கள் நாட்டின் மீது அக்கறை இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி பெருசாக நீங்கள் காட்டுறீங்களே, நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஏன் நீங்கள் எங்கள் கப்பலுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த பக்கம் வழிவிடக்கூடாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்க, பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலிமா இந்த டைஸ் கவர்னன்ஸ்ன்ட்டு நேற்று வரைபடத்தில் காட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு தரைப்படை தாக்குதல் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அது இல்லாமல் ஏமன் பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பகுதி இருக்குது, அந்த இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சில பகுதிகளை ட்ரோன் தாக்குதல் மூலமா தாக்கல் நடத்தினான்றாங்க. பதிலுக்கு பதில் தாக்கல் நடத்திட்டே தான் இருக்காங்க. பட் எமினி ஹவுதிகளினுடைய மிலிட்ரி விங்கினுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூலை 20 ஆகஸ்ட் 19 வரைக்கும் சவுதியினுடைய 48 கப்பல் பக்கம் நாங்கள் திருப்பி அமைச்சிருக்கோம். 8 கப்பல் மீது அடிச்சிட்டோம், ஃபுல்லாக அடித்து தும்சம் பண்ணி வச்சிட்டோம், மூழ்கிற கண்டிஷன் தான். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஆப்ரேஷன் வந்து 9 ஆப்ரேஷனில் அதில் சனாஹ் ஏர்போர்ட்டில் தொடங்கி எங்கள் சனாஹ் ஏர்போர்ட்லேருந்து ஹவுதிதா போர்ட் எல்லாமே அவங்க தாக்கல் நடத்தினாங்க. நாங்கள் பதிலுக்கு சவுதியினுடைய யான்பு, நெஸ்ரான், ஜிசான், அபாஹா அப்படின்ற போன்ற பகுதியில் பெரிய அளவுக்கு நாங்கள் தாக்கல் நிகழ்த்தினோம். அதே சமயத்தில் எமிரிக்கல் மீதும் ஏமன் மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலில் மிக முக்கியமாக அவங்க சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே, இனி பேபிள் ஆஃப் மேண்டப் வந்து எங்கள் கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக நாங்கள் கொண்டு வர போகிறோம், இனி தாக்குதலை நாங்கள் தீவிரப்படுத்த போகிறோம், சவுதியினுடைய ஒரு கப்பல் கூட இந்த பக்கம் போக அனுமதிக்க மாட்டோம்னாங்க. பட் இன்றைக்கி காலையில் கூட ஒரு தாக்கல் நிகழ்த்தம் தான் சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக அந்த இடத்துல வேறு எந்த சேஞ்சஸும் தெரியல. இல்லை நாங்கள் தாக்கல் நிகழ்த்திட்டோம்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 6. இப்போ தான் ஈரான் வந்து சம்பவத்துக்கே வராங்க. என்ன சொல்ல வராங்க, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள்னா, இதுக்கப்புறம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை வளவலா கொலகொலா, சும்மா அந்த டெம்பரரி பேச்சுவார்த்தை, 60 நாள் சீஸ்ஃபயர், 70 நாள் சீஸ்ஃபயர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிரந்தரமாக அவ்வளோதான், வெற்றி பெற்றுட்டோம், பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காரன்னா உட்காரட்டும், இல்லைன்னா நாங்கள் போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான்றாங்க. ஆனால் அதுதான் ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் வந்து ஈரான் வெளிப்படையாகவே வந்து மிரட்டுறாங்க அமெரிக்காவை பார்த்து. ஒன்று, அங்கே பெல்ஜியம் பெரிய அளவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை
நாங்கள் அமெரிக்க நிலைகள் இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் தான் எங்களுக்கு செகண்டரி கேஸ் தான். அடித்தா நேராக யூகேவுடைய பேஸு, அங்கே பல்கேரியாவுடைய பேஸு, அப்புறம் சைப்ரஸும் எங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் அடிக்க போகிறோம், வெளுன்னு வெளுக்க போகிறோம். இந்த தடவை எங்ககிட்ட ரீச் பண்ணாத ஏவுகணைகள் கிடையாது. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்குல்ல, எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல தான் போகுது. உலகத்தையே இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபைபர் ஆப்டிக் கேபிளை உடைச்சிடுவோம். இது மிரட்டல் அல்ல, இது எச்சரிக்கை அப்படின்னு. அது என்னப்பா மிரட்டலும் எச்சரிக்கை ஒன்று தானேன்னு ஏதோ டைலாக்ல சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்லுன்றது நீங்கள் பதில் சொல்லிடுங்க. ஏன்னா இது வெளிப்படையான மிரட்டல். ஒருவேளை இந்த மிரட்டலுக்கு அப்புறம் அமெரிக்கா ஆஹா நல்ல சான்ஸ், இப்போ என்ன சான்ஸு, நம்ம பாட்டுக்கு ஒரு 2 குண்டை போட்டு விட்டோம்னா பல்கேரியாவை அடிப்பாங்க, யூகேவை அடிப்பாங்க, அப்படியே கொஞ்சம் மற்ற ஐரோப்பா நாடே அடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களையும் சேர்த்தி கூட்டு வந்துடலாமான்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு உருவாகாதா? எனக்கு அதை மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போ ஈரான் வந்து ஐரோப்பா நாடுகள் இருக்கக்கூடிய தளங்களை நாங்கள் அடிக்கணும், நேட்டோ நாடுகளுடைய தளங்களை கண்டிப்பாக நாங்கள் அடிக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து நான் மிரட்டலாக பார்க்கல, அமெரிக்காவுக்கு ஒரு லட்டு வாய்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு எஞ்சி பார்த்துட்டாங்க, ஏதேதோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு நேட்டோ நாடுகள் கூட கொஞ்சம் இந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியல. யூகே பேஸ் அடிச்சிட்டா இப்போ யூகே பேஸ் வந்து தானே ஆகணும். இப்போ பல்கேரியாவை அடித்தா பல்கேரியா வந்து தானே ஆகணும். பார்க்கலாம் இனி சூழ்நிலை எப்படி நகருதுன்றதை பார்க்கலாம். ஆனால் நம்ம அதுக்காக நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா கிட்ட பொறுத்த வரைக்கும் வான் தடுப்பு சாதனங்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய பேட்ரியாட்டிக் ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு மிசைல்ஸோட காஸ்ட் வந்து $20,000. அவங்க பக்கம் வந்து ஜஸ்ட் $2,000 $3,000 தான் சொல்றாங்க ஒரு ட்ரோனோட காஸ்ட். அதனால இவங்க சிம்பிளா ட்ரோனை அனுப்பி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் மிசைல்ஸை காலி பண்ணிட்டாங்க ரஃபா. அது இல்லாமல் PAC-3 அந்த பேட்ரி ப்ளஸ் மிசைல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மில்லியனுக்கு மேலே லாஸு. அதை ஃபுல் பேட்டரியோடு சேர்த்து 1.1 பில்லியன்ன்றாங்க. இது இல்லாமல் THAAD. இது எல்லாமே ஈரான் ரொம்ப சமயோசித்தமாக லோ காஸ்ட் ட்ரோனை அனுப்பி அவங்கள ஒட்டுமொத்தமாக ஓட்டையாண்டி ஆக்கி விட்டுட்டாங்க. பெரிய ஹெவி லாஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஈரான் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் இவங்க 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. சரி, அமெரிக்காவுக்கு பணத்துக்கு பிரச்சனைலாம் அச்சடிச்சு கூட விட்டுருக்குறாங்க அவங்க, அது பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஆனால் மிசைல்ஸ் வேணுமே. இப்போ மிசைல்ஸ் இல்லாமல் திடீர்னு இப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்துவாங்களான்னா கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க. அதுக்கு தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய படைகளை கூட பெரிய அளவுக்கு அமெரிக்கா வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுவுமே செலவினங்களாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் அந்த டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு இல்லை, சவுதி அரேபியா, அங்கே அந்தர்பல்ட்டி ஆரம்பம், அணுகுண்டு பாய்ஸு, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு கத்தார் கூட அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் UAE போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. UAEயும் சவுதியும் வாழ்நாள் எதிரிகள். அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒன்றா எடுக்கவே மாட்டாங்க, முடிவுகள்லாம் பெரிய அளவுக்கு எடுக்கவே மாட்டாங்க. இப்போ சவுதி வந்து பாகிஸ்தான் வந்து சவுதி கிட்ட போனதுனால UAE கண்டிப்பாக இந்தியா கிட்ட வருவாங்க. தலைவா எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, பார்த்துக்கோ, செஞ்சு விடுங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் இப்படி தள்ளி நிற்கிறதுனால கத்தார் வந்து அங்கே போயிடுவாங்க. கத்தார் இன்னைக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அடுத்த கட்ட முடிவுகள் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கொட்டசாமிக்கு வெகுண்டு இழப்போறாங்களான்னு தெரியல. நீங்கள் எத்தனை பேர் வெகுண்டு இழந்தாலுமே எமினி யவுதிகளுக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. அதை ஏமன் எப்படி சமாளிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய 2 தூதர்களை, அது இல்லாமல் தூதரக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள இம்மீடியட்டாக வெளியேற சொல்கிறாங்க. நாடு கடத்திட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த தூதரகர்கள் என்ன கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்கன்னா, எங்களை துன்புறுத்தினாங்க, விசாரணை என்ற பேரில் அடித்தாங்க, உதைச்சாங்க, பயங்கரமாக குடும்பப்படுத்தினாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதுதான் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. நார்மலாகவே எவ்வளோ பெரிய அம்பாசிடராக இருந்தாலுமே கூப்பிடுவாங்க, சம்மன் அனுப்புவாங்க, பதில் சொல்லுங்கள் போகணுவாங்க. பட் அவங்க எங்களை ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணாங்க
அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க. அதுக்கு ஈரான் தரப்பில் கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து மைக் ஒகாபே யாருங்க, அமெரிக்காவுக்கான யுஎஸ் அம்பாசிடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் இஸ்ரேல்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், துருக்கி விவகாரத்தில் குறிப்பாக சிரியா மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நாங்கள் விரும்பலை, இந்த சமயத்தில் அது அமைதி நிலைநாட்டணுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, தொடர்ந்து ஈரான் அத்துமீறினா கண்டிப்பாக அமெரிக்கா தாக்கு நடத்துறதுக்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டு இருக்குன்றாரு. இது கதையாக இருக்கலாம். 3, ஏன்னா இது கதை அப்படின்னா பாஸ் இப்போ எதுவுமே அங்கே பறக்கலைங்க. அதாவது ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதற்கு முன்பு ஒரு சில அடிகோல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்த லொக்கேஷன் பார்க்குறது, வியூ பார்க்குறது, பெருசாக வாட்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை பாஸ். அதனால் இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா வந்து தாக்கல் நடத்துகிற எய்ம் அப்படின்னா 0.5% கூட கிடையாது இந்த நொடி வரை. வேறு ஏதாவது ஐரோப்பா ஏதாவது கோத்து விடணும், ஏதாவது ஈரான் ஐரோப்பா அடிக்கணும்னு எய்ம் பண்ணுறாங்கல்ல, அப்படி ஏதாவது பண்ணி அடிச்சு விட்டா தான் விண்டு. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். காசா விவகாரத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு வெரிஃபை பண்ணால் தான் இஸ்ரேல் வெளியேறுன்றதில் நாங்களும் தெளிவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க. சரி, இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் சம்பவம் நம்பர் 1, இஸ்ரேல் முதல் முறையாக ஒரு கிரிமினல் ப்ரோப் ஒன்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கிரிமினல் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்காங்க. 2024 இந்த கிச்சன் டீம் இருந்தது, வேர்ல்டு கிச்சன் டீம் இருந்தது. அப்போது ஒரு கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு 5 வயது குழந்தை ஒன்று இறந்து போச்சு. அந்த 5 வயது குழந்தையும் ப்ளஸ் வந்து அந்த கிச்சன் டீம் தவறுலாம் தாக்க நடத்தியிருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த கிரிமினல் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சம்பவம் நம்பர் 1. இறுதி வீடியோவோட சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஐஏஏயோட கிராசி அவர்கள் டயர் ஜோர் பகுதியில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததாகவும் அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தொடர்ந்து ஒரு ஃபியூ டன் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து இருக்குது, அதை நாங்கள் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோன்றாங்க. பட் இன்னுமே அதுக்கான ரிசல்ட் வரல. எப்படி அங்கே அணு ஆயுத மெட்டீரியல் வந்ததுன்றதுக்கான ரிசல்ட் மேபி நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்களுக்கு தேடி பார்த்து நியூஸை சொல்கிறேன். இந்தியா எப்போவுமே ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், அது வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதிசயமாக இன்றைக்கி அமெரிக்காவுக்கான இந்திய தூதரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜம்மு காஷ்மீர் எப்போவுமே இந்தியாவுடைய முக்கிய பகுதி, அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், அந்த நடுநிலை அப்படின்றது கிடையாது, அது இந்தியாவுடைய பகுதின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா, இந்தோனேஷியா கிட்டலாம் வந்து நட்புறவை பேணி காத்து பழைய நட்பை ஏற்படுத்தி ஒரு ஆப்ரகாம் அக்காடை உருவாக்கி கத்தாரி அதில் சேர்த்துவோம். நிச்சயமாக ஈரான் மீதி துருக்கி போன்ற நாடுகளுக்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக செயல்படுவோன்றாரு. அதாவது எங்களுக்கு யுத்தம் பிடிக்காது, அதே சமயத்தில் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய படையை உருவாகும். ஃபெயில்டு அமெரிக்காவும் இப்போ இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்களும் வந்து பெரிய ஃபெயில்டு ஸ்டேட் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அப்போ கொஞ்சம் மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட். நான் வந்து அப்படின்னா எங்களுக்கு யுத்தம் பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. எல்லாமே தேர்தல் நேரத்தில் சொல்லுவாங்கப்பா, செயல்படுத்தும் போது தான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். பார்க்கலாம். உக்ரைனுடைய தகவல் ஒன்று, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று. இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை தகர்த்ததில் 2 பேர், ஒருத்தனை ஜெர்மனி பிடிச்சிட்டாங்க, விசாரணையில் உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னொரு ஆள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய குரேஷியான்ற நாட்டில் பிடிச்சிருக்காங்க, கைது பண்ணிட்டாங்க, பிடிச்சி வர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் என்ன தான் விசாரணை நடத்தினாலுமே அது ஜெலன்ஸ்கின்னு தான் தெரியும், அவங்க டீம் தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ட்டு. அதாவது பிரசிடென்டல் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இரினா முத்ரா ஃபைனலாக ஜெலன்ஸ்கியோட மிக முக்கிய தகவல், கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க. ஜெலன்ஸ்கியினுடைய டெப்டி ஹெட் ஆஃப் த பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ் இரினா முத்ரா தனிப்பட்ட முறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணதில், ஆதாரங்கள் அடிப்படையில் உள்ளே போய் எடுத்ததில் ஒரு பேகு ஃபுல்லாக பணம், அது இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பில்லியன் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் நிறைய டாக்குமெண்ட் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நேரடியாகவே தொடர்பு இருக்குன்ட்டு. அதாவது ஜெலன்ஸ்கியோட நேரடி உதவியாளர் வந்து பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறார், அதுக்கான தொடர்பு இருக்குன்னு ஆதாரங்களோட அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்திருக்கு அப்படின்னோடனே ஒரு பதவியிலேருந்து நீக்கிட்டார். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, நேரடி உதவியாளர் கைது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தொடர்பு இல்லாமல் இருக்கும்?
ஏற்கனவே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ஆகவே ஆகாது. பயங்கர எதிரும் புதிரமான ஒரு டீம். ஏன்னா அது வந்து தனி அமைப்பு, அதிபர் கீழே கிடையவே கிடையாது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, ஜெலன்ஸ்கி நீக்கிட்டார். எங்களையே கைது பண்ண வரீங்களா, ஜெலன்ஸ்கியே வந்து கிட்டத்தட்ட லஞ்சம் வாங்கிட்டார் அடிப்படையில் கைது பண்ணுன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக தூக்கி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை ஃபுல்லாக அதிபர் கீழே கொண்டு வந்து இணைச்சார். உடனே ஐரோப்பா என்ன பண்ணாங்க, ஓடி வந்து நாங்கள் கொடுக்குற ஒட்டுமொத்த உதவியை நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜெலன்ஸ்கி உடனடியாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து பொது அமைப்பாக மாற்றணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒட்டுமொத்த கொடுக்குற உதவியை நிறுத்த போகிறோம். ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் லஞ்சத்துக்கு எதிரான நாடு, சர்வதிகாரி போக்கில் நீங்கள் நடந்துக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு அந்த இவர் போட்ட சட்டத்தை பின்வாங்குறாரு. இப்போ அதே டீமு மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டீமுக்கு இப்போ கோவம் வருமா வராதா, எலே பொங்கடி பயலே என்னையா நீ தூக்குற, இருடி ஆதாரத்தோட கவனிச்சிக்கிறன்ற மாதிரி தான் இப்போ டப்புன்னு யாரை தூக்கிட்டாங்க, ஜெலன்ஸ்கியோட நேரடி உதவியாளர் லஞ்ச வழக்கில் கைது செய்திருக்கிறார். இப்போதான் ஃபெட்ரோ உள்ள வராரு. யாரு, அவருக்கு டிஃபென்ஸ் அட்வைசராக இருந்த ஃபெட்ரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, லஞ்சம் லாவண்யம் உக்ரைனை திகைத்து கொண்டிருக்கிறது. பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸில் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்திருக்காங்க. ஏன் நம்ம தேர்தலை நடத்தக்கூடாது, ஒரு குட் கவர்னன்ஸை உருவாக்கக்கூடாது, கரப்ஷன் நாட்டினுடைய இறையாண்மையை வந்து பாதிக்கிறது, ஏன் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு மனுஷன் பகிரங்கமான ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. பலே வெள்ளைய தேவா பலே சரியான இடத்த நோக்கி வரதான் நினைக்கிறேன். இன்னும் பல பரபரப்பான சம்பவங்களை நாளைக்கு ஆர்கே சேனலில் வச்சு செய்யலாம். காலையில் முடிஞ்ச அளவுக்கு நான் நேரத்தில் போடுறேன். நிறைய பேர் லேட்டாக வருது, முடிஞ்ச நேரத்தில் போட்டுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.